ஹே கைஸ், திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் தியேட்டர்கிராஃப் vlogs. அப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். குஜராத் ஃபுல்லாக ரோட்டில் சுற்றி பார்த்துட்டோம். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு எபிசோட் நம்பர் 2. ஐ ஹோப் யூ லைக் எபிசோட் நம்பர் 1. சென்னை டு குஜராத் அதோட கண்டினியூஷன் இது. டே 3 வதோதராலேருந்து சோம்நாத் டெம்பிள் போக போகிறோம். இட்ஸ் லைக் அரவுண்ட் 400+ கிலோமீட்டர்ஸ். இதுதான் என்னோடய பிளான். அண்ட் டீம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. வதோதரா ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம 4ஆம் நம்பர் வண்டி பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ பைக் பேக்கிங்கே ஒரு தனி கலாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ட்ரிப்பில். இனிமேல் எங்கே போகணுன்னாலும் பைக் பேக்கிங் பக்காவாக பண்ணிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் அரௌண்ட் 7:30 செம்ம சில்லுன்னு இருந்தது ஆக்சுவலி. குட் கிளைமேட். இதுதான் எங்களோட ஹோல் டீம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வதோதரா. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஓவிஸ் அண்ட் இம்ரான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ரைடை. அவங்களோட பைக்கு ஃபியூவல் பம்ப் இஷ்யூன்னு சொல்லிட்டு அவங்களால வர முடியல. அவங்க வதோதரிலேருந்து ஜாயின் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுபேந்தர் ஷோரூம் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வதோதரா ஃபுல்லாக சுற்றி காமிச்சார் அவர். ஸோ வி ஆர் கோயிங் டு சைன் ஆஃப் ஃபார் த டே. ஸோ அவர் வந்து இஸ் கோயிங் ஸ்டே பேக் ஹியர். Hi everyone. Shubhu, thanks. Thank to you all also because you gave me the pleasure being with you all for 48 hours. Yes, almost 48 hours. We enjoyed a lot. We had a ride, Statue of Unity, Yeah. and all back. So Yeah, I've already told also. Yeah, I have already told like people who is coming to Gujarat, they should definitely experience the Yeah. Statue of Unity and light show, all those क्यों things. बताता हूँ उसका वजह. हमारे पास दुनिया का सबसे लंबा है. Thank you. Thank you so much, Shubhu. ஸோ மார்னிங் கிளம்பினோடனே லைக் ஒரு 1.5 hours ரைட் அடித்து செம்ம பசி எல்லாருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டுக்காக நிறுத்தினோம். இங்கே ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதாங்க இந்த சர்ப்ரைஸ். ஃபைனலி குஜராத்தில் வந்து சாம்பார், இட்லி, வடை. நம்ம இட்லி வடை சாம்பார் கண்டுபிடிச்சோங்க. அது பார்த்தோன்னே என்ன ஒரு ஆசை பா. 2 நாள் ஆனாலும் சவுத் இந்தியன் ஃபுட்டு தான்ப்பா. ரோட்டி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. ஸோ எல்லோரும் இட்லி வடை சாம்பார் பயங்கரமாக அடிச்சு ஓட்டணும். அண்ட் திரும்ப On the way to ஒரு Somnath Temple, I think ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரேக் எடுத்துக்கேன். ஐ திங்க் அரௌண்ட் 180 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். டைம் வந்து 11:45. ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஊரில் வந்து 11:45 12க்கு தான் போகிற வெயில் வரும் போகிறேன். ஓகே. அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 1.5 hours ரைட் பண்ணோம். 1.5 hours to 2 hours ஈக்குவலி. ஸோ அதுக்கப்புறம் இந்த லன்ச் ஸ்பாட் ஒன்று பார்த்தோம். சூப்பராக இருந்தது இங்கே லஞ்சு. ரோட்டி ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜிஸ் வந்தது. இது கொஞ்சம் மீல் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா நிறைய சப்ஜிஸ் இருந்தது வித் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. சூப்பராக இருந்தது ஆக்சுவலி ஃபுட். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து தருண் வந்து நேப் எடுத்துட்டாரு. ராமும் நேப்பு. அதுக்கப்புறம் நம்ம அங்குவும் நேப்பு. அதுதாங்க பைக் ரைடிங்கோட ஒரு இந்த மாதிரி ஹைவேல வந்து இந்த மாதிரி ஒரு அத்தன்டிக்கான குஜராத் ரெஸ்டாரண்ட் இருக்கும்னு நினச்சி பார்க்கல. இட் வாஸ் வெரி வெரி நைஸ். He is the owner of this hotel. Introduce yourself. Hello, myself Tushar from Junagadh, Gujarat. He reveals one secret. Like here, a lot of people used to do South Indian, yeah, South Indian sambar. breakfast. And here, what is that vada? Mendu vada. Medu vada. See, so here like a lot of guys in the morning they like specifically South Indian food. Looks like that was quite surprising. Very good to hear. Thank you for the good food. Thanks. நல்லா லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் ரைடை. இந்தமாரி கொஞ்சம் போகிற வழியில் அங்கங்கே வீடியோஸ் கேப்சர் பண்ணோம். நான் பைக் ரைடு தான் போகணுன்னு சொல்லிட்டு காட்டணும் இல்லையா. அண்ட் ஃபைனலி சோம்நாத் டெம்பிள் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. அங்கே ஒரு இடத்துல ஹால் பண்ணி டீ பிரேக்காக ஹால் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க விசாரிச்சுட்டு வரேன் ரூமுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் டயர்டு, கொஞ்சம் லாங் ட்ரைவ்னால. Hey guys, finally reached Somnath. I hear this place is very near by coastal area. சென்னை மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இந்த ஊருக்கும் இப்போத்துக்கும் அந்தளவுக்கு சில்லுன்னு சுத்தமாக தெரியுது. Because of the
coastal region. So we'll get ready and then next plan என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அந்த சோம்நாத் டெம்பிளோட வியூ. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்தது ஆம்பியன்ஸ். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த கோபுரம் தான் சோம்நாத் டெம்பிள். இது பார்த்திங்கன்னா சீக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதுதான் வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயமே. ஸோ அங்கே லைட் ஷோலாம் இருக்குது. அந்த லைட் ஷோக்கான க்யூ தான் அது. ஃபைனலி வதோதராலேருந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். இட் வாஸ் லைக் அரௌண்ட் 450 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் டு சோம்நாத் டெம்பிள். நடுவில் 2-3 பிரேக்ஸ் எடுத்தோம். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம கிளாசிக் புல்லட்டில் வந்து செம்ம வைப்ரேஷன். உங்களுக்கு தெரியும் 90-100 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகாது. தட் இஸ் த கரெக்ட் ஸ்பீட் த ஹைவே. பட் ஸ்டில் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது வண்டியில். தென் வி ரீச் அரௌண்ட் 6 PM. இப்போ தான் டெம்பிள்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். டெம்பிள் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் லைட் ஷோவும் வந்து நடந்ததில்லை. லைட் ஷோ வாஸ் வெரி குட். அந்த டெம்பிளுக்கு நடந்த ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட் லைட் ஷோ. ஐ லைக் இட். அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்காக வெளியில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் டுமாரோ ஸ்டே. Day 4. Good morning, everyone. அடுத்து ஏர்லி மார்னிங் எல்லோரும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். சோம்நாத்தில் வந்து துவார்க்கா அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பலாமா? இதுவும் ஒரு லாங் ரைடுங்க. அரௌண்ட் ஒரு 350 to 400 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், if I'm not wrong. நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் தான். இது எல்லாமே அப்படியே சீ ரூட் தான் அது. ஸோ அங்கே போகிற வழியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் பார்த்தோம். இதுதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. நானும் வந்து இதெல்லாம் சாப்பிடுவோமா நம்போ அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது. அந்த ஒரு சிப்ஸ் மாதிரி இருந்தது. அதை நம்ம அந்த சாஸில் தொட்டு அந்த பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்ணும். அப்புறம் அந்த ஜிலேபி. இது தாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்ல, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. சூப்பராக இருந்தது. ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரிலாம் எங்கெங்கே நம்ம இங்கே இப்போ சாப்பிட்றோம். இதோ இந்த மாதிரி மரத்துக்கு கீழே, அதுவும் ஒரு ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்றது. இட் வாஸ் குட். ஓகே, ஃபைனலி கிர் நேஷ்னல் பார்க் ஹால்ட் ஆனோம். கிர் நேஷ்னல் பார்க் போயிட்டு அதுக்கப்புறம் துவார்க்கா போகலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதனால் கிர் நேஷ்னல் பார்க் வந்து சோம்நாத்லேருந்து லைக் அரௌண்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் டீம் இங்கே பிளான் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஆம்பியன்ஸ். என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே நிறைய ஷாப்பிங் இது அந்த மாதிரி நிறைய இருந்தது. TV300 தான், மஹேந்திரா TV300 வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார் எங்களுக்கு சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அந்த கார் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் டாப் ஃப்ளோர்ன்ற மாதிரி கீழே வந்து ஒரு 2-3 பேர் உட்காரலாம், திரும்ப மேலே வந்து ஒரு 2-3 பேர் உட்காரலாம். சூப்பராக இருந்துச்சு அந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மொத்த குஜராத் ட்ரிப்லேயே இந்த ஒரு ட்ரிப்பு தாங்க நாங்கள் போய் காரில் ஏறணும். இது எங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் பாயிண்ட் மாதிரி இது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் டாப் ஃப்ளோர். ஸோ 10 பேர் இருந்ததால் 2 டீமாக பிரிஞ்சிட்டோம். ஏன்னா ஒரு காரில் மேக்ஸிமம் 5 பேர் தான் அலவுட். Gabbar share. We have one line already. So please move to the line. Line without dadi. ஸோ அங்கே கிர் நேஷ்னல் பார்க்லேருந்து இந்த கார் வந்து இந்த கார் ரைடு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். நல்லா ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு உள்ளே போவாங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இது தாங்க அந்த என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவேலில் இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் பிக்கப் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டியர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது, பறவைகள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லயன், டைகர், சீத்தா இதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸைட்டடாக. கடைசியில் பார்த்தீங்களே நம்ம தலைவனை. சூப்பராக இருந்துங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அந்த லைன் அந்த மாதிரி ரெண்டு இருந்தது. லைனஸ் அண்ட் லைன் ரெண்டுமே பக்கத்தில் இருந்தது.
அந்த வெஹிக்கிள் வந்து பக்கத்தில் வந்து நின்றுடும். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பைத்தானும் நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போச்சு. அப்புறம் இந்த சீத்தாலாம் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு கேஜ் மாதிரி இருந்தது, இதுக்குள்ளே விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த மாதிரி லைவ் அனிமல்ஸ் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி நான் லைவ் அனிமல்ஸ் பக்கத்துலேருந்து, அதாவது ஓப்பனாக நான் பார்த்தது கிடையாது. இங்கே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. How was the experience? Great. So we check Indian lines, just like a line. Thank you. Thank you so much. Thank you, bye. Thank you so much. Good experience. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரிப்பு ஆரம்பித்தோம். கிர் நேஷனல் பார்க் டு துவார்கா. ஸோ இது வந்து நம்ம டீமில் 2வது பஞ்சருங்க. நம்ம தருண் பாயோட பைக் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. லக்கிலி அவரோட லக் என்னன்னு தெரியல, டயர் கடை அந்த பஞ்சர் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ்க்குள்ளேயே அவர் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க. எப்படி பிளான் பண்ணி பஞ்சர் பண்ணான்னு தெரில. நம்ம ஆளுங்க அந்த கேப்லேயும் ஒரு சின்ன நேப் விட்டாங்க. பார்க்கலாம் நீங்கள். நிஜமாகவே அவ்வளோ டயர்டுங்க ஆக்சுவலி. ரைட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கே கொஞ்சம் தூங்கணும்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் வண்டி டயரை சரி பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். வெரி வெரி டயரிங் டே. மார்னிங் கிர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நடுவில் நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் பூந்து அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக துவார்கா ஹைவே ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இங்கேருந்து துவார்கா பார்த்திங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ் அவே. இந்த ரோட் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹைவே ராம் ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூனில் 4 PM அண்ட் எக்ஸலண்ட் சீனிக் இங்கே. ஏன்னா வந்து இந்த ஹைவே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சீஷோர் இருக்குது. த்ரூ அவுட் இந்த 150 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. திஸ் இஸ் த எக்ஸலண்ட் சீனிக் பியூட்டி இருக்கும் அப்படின்னு. நான் ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்திருப்பேன். பட் ஆனால் எனக்கே ஃபீல் ஆகுது, சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் விண்மில்ஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து போகிற வழி எல்லாமே விண்மில்ஸ் இருக்குது. ஸோ விண்மில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீஷோர் அந்த நடுவில் ஹைவே. இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் வியூ. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வில் டேக் அ ஷார்ட் பிரேக். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவிங்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். துவார்கா போகிற வழியில் இந்த மாதிரி அருமையான ஒரு லஞ்ச் ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சோம். அரௌண்டு ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு தான் நிறுத்தணும். செம்ம பசி எல்லாருக்கும். லஞ்சுன்றது ஈவினிங் கிட்டே ஆகிடுச்சு. பைக் ரைடிங்னால இந்த மாதிரி தாங்க, டைமுக்கெலாம் நம்மளால சாப்பிட முடியாது. ஹாய். इसमें दाल है, ये दही का रायता है, ये दही हो रहा है इधर का, ये फेमस है. इसमें बेसन कटा है, चना मसाला, बैंगन का भरता और सेव टमाटर, ये सभी सलाद है. इसके साथ गेहूं की रोटी आती है, बाजरे की रोटी आती है, चावल आते हैं और छाछ आती है. தேங்க்யூ பாய். தேங்க்யூ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய்.